அடுத்த 30 நிமிஷம் ஒரு பாய்ஸ் ட்ரிப் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் 12 பேர். நாங்கள் எல்லாருமே கடலூரில் ஒரு பிரபலமிக்க காலேஜில் சிஎஸ்சி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன காலேஜ் முடிய 2 மாதம் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேபி எங்களோட லாஸ்ட் ட்ரிப்பாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ட்ரிப்பை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெமரியாக க்ரியேட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ் ட்ரிப்குள்ளே போக போகிறீங்க. ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். vlog பண்ணுவோமா? ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கிளம்பிட்டாங்க. 9 பேர் பார்த்தீங்கன்னா 9 டைப்பு என்ன ஆக போகிறோம் அப்படின்னு தெரியல. போகும்போது ஒருத்தவன் புகை எடுக்கிறவன், ஒருத்தவன் கஞ்சா அடிக்கிறவன், புகை வண்டி ஒருத்தவனா சொல்லு மச்சான், ஒருத்தவன் எப்படி அப்படின்னு புகை வண்டி கை வண்டி கையெல்லாம் வந்து 9 பேர் தான் கை. அதை விட்டுற மத்த இல்ல, அது காமன். இவனெல்லாம் கூட்டிட்டு நாங்க வெள்ளையங்கிரி போறோம். இங்க பாருங்க, இந்த ரோடே ஏற முடியாது அப்படிங்கிறான் இந்த பையன். நாளைக்கு கதறது. ஆமாண்டே எல்லாத்தையும் சொல்லிட்டல, எஸ் கிட்ட எல்லாரும் சொல்லிட்டல. அத்தை கிட்ட சொன்னியா அத்தை கேட்க போறாங்க. அத்தை மாமாவோட பிஸியா இருக்காங்களா? பதிவு போட போறா உங்க பையனோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, போறலாம் நல்ல பசங்கலாம் கேக்குறாங்க. ஒரு கஞ்சா குடிக்கி இந்த மாதிரி கேக்குறாங்க. சரி ஓகேங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு போயிட்டு இருக்கோங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம் மச்சான்? இங்க இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டருக்கு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் கரெக்டா 2:20க்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் சென்னையில இருந்து கிளம்பி கோயம்புத்தூர் போற ட்ரெயின். சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா வரது மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டியில தாங்க போறோம். 9 பேர் பாத்தீங்கன்னா இங்க விருதாலத்துல வந்து ஜங்ஷன் போயிட்டு இருக்கோம். 2 பேர் பாத்தீங்கன்னா விருதாலம் இன்னும் வந்துட்டு இருக்கானுங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 11 பேர் நாங்க வெள்ளையங்கிரி போறோம். சரி ஓகேங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இப்போ நீங்க ஒரு பாய்ஸ் கேங்கா இருக்கீங்க அப்படின்னா உங்க கேங்லயும் இதே மாதிரி நிறைய டைப் ஆஃப் பசங்க இருப்பாங்க. ஸோ நீங்களாம் போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ ஃபுல்லா பாருங்க. சூர்யா கேட்டு இல்ல இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூமுடா நம்மளாம் வாழ்க்கை முன்னாடி போய் யோசிக்கணும்டா. 3000 இருக்கும் நீ நினைக்காத, அடுத்து வருவோம்ல. 3000 30,000 நடக்க முடியல. ஆட்டோ வச்சுட்டு போயிருக்கலாம். 20 ரூபா கேட்டிருப்பான் இவன். இது வரையும் ஏறினதே இல்லை. என்ன காட்டுங்க, புள்ளி ஒரு புகை வண்டி நின்று இருக்கு, அதெல்லாம் காட்டுங்க. சிகரெட் அடிக்கூடாது சொல்லு மச்சான். ஏறதான் போயிட்டு வானோடா. போன வருஷம் 6 பேர் செத்துட்டானுவா. அது அவனை நம்ம பாடி மட்டும் தூக்கிட்டு வர்றது நம்ம வேலை. அதெல்லாம் போச்சுட்டு வந்துடுவாங்க. ஏழை அங்க பாருங்க, புகை விட்டுட்டு இருக்கானு போல. அவனுக்கு இங்க வரமாட்டானுங்க. அவன் விளையாண்டுட்டு இருக்கான் பாரு சஞ்சய். அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான், ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கான். அவன் 12 மணிக்கு ரீல்ஸ் எடுக்கிறான். இவனோட வச்சுட்டு எப்படி அந்த 7 மலை ஏற போறேன்னு தெரியலங்க. டைட்டில் வந்து யோசிச்சுட்டேன். அது என்னது, 7 நண்பர்களும் 7 மலையும். இதுதான் டைட்டில். இதுதான் டைட்டில். 11 பேர் போறோம். எத்தனை பேர் திருப்பி மலை இறங்குவோன்னு தெரியல. சொல்றாய் எங்க போயிட்டு இருக்கோம்னா வெள்ளையங்கிரி போயிட்டு இருக்கோம். வந்து சொல்லு, வெள்ளையங்கிரி போயிட்டு இருக்கோம். சுத்தி சுத்தி வந்தீங்க சுத்தீங்க.
நண்பர்களே நம்ம ட்ரெயின் வந்துருச்சு. மச்சா டைம் என்ன கரெக்டா? 2:40. கரெக்டா 2:40க்கு வருதுங்க தலைவன். நாங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினில் சீட்டு கிடைக்கலங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கிடைச்ச சின்ன சின்ன கேப்பில் உட்காந்துக்கிட்டு சில பேர் நின்றுக்கிட்டு இந்த மாதிரி தாங்க ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே எல்லாருமே வெள்ளையங்கிரி தான். சீட் பெல்ட் என்ன வச்சா பண்ற? பாத்ரூம் போறேன். அந்த அக்கா திட்ட போறாங்கடா. கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. 2:52 இருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஐயோ வரதெல்லாம் பாத்தீங்கன்னா 5% உண்மை. திருச்சி ஜங்ஷனுக்கு ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு காலி ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே கிடைச்ச இடத்துல போயிட்டு படுத்துட்டோம். அடுத்த நாள் காலை 6 மணி. நண்பர்களே, கரூர் சந்திப்பு. ரொம்ப நேரமா விட்டு கொடையா என்னதான் எடுக்கிறது தெரியல. என்ன பங்க எடுத்த ரொம்ப நேரமா? பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் மலரே நின்னே காணாதிருந்தால் எவ்வளோ மச்சான்? டைம் என்ன மச்சான்? டைம் 10 இப்போ கரெக்டாக மணி 10:40ங்க. கோயம்புத்தூர் வந்தாச்சு. 10:50 10:40 9:50 யாரா அவன் டைம் சரி டைம் ஏதோ 9:50 10:50 கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் இது காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் போகிறோம். ஸோ போக பார்த்தீங்கன்னா vlog பண்ணுறேன். நம்ம போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புவோம். இதான் நம்ம சிம்பிளா? இனிமே இதுதான் நம்ம சிம்பிள். கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிச்சி டூருக்கு கூப்பிட்டு வந்துட்டோங்க. அதனால் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்கோம், அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு டெடிக்கேஷன் பார்த்தீங்களா? சிஎஸ்சி படிச்சுருந்தாங்க பேர், ஆனால் ஒன்றுமே தெரியல, இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கோடிங் பண்ணுறாங்க. செருப்பு கட்ட பிஞ்சிருவானுங்க. 100% பிளேஸ்மெண்ட்டுக்காக காலேஜ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு 5 பேர் இருக்கிற வரையும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை அதெல்லாம். ஸோ அதுக்கு தான் நண்பர்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து காலேஜ் பேரை உயர்த்துவாங்க. இந்த வீடியோல போடாதடா. நான் போடுவேன்டா. கோவை குற்றாலம் பஸ் ஏறிட்டாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு கோவை குற்றாலம் மூடிடுவாங்க. 12:41க்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் பார்த்தீங்கன்னா கிளம்புது. ஸோ அதில் ஏறினீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பஸ் கோவை குற்றாலம் போகிறதுக்கு. பேசு சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன், பின்னாடி குருகுருன்னு பார்க்குவோர் சார்பாக
சூர்யா ராஜு முக்கியத்துக்காக ஐயப்பன். ஸோ ஓகேங்க, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயக்குட்டலாம் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈஷா போவோம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரியார் போகிறோம். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க தான் போயிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்க, செம ஃபன்னாக இருக்கும். சரி ஓகே, நாங்கள் போயிட்டு ஸோ அங்கே தாங்க இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பொருள், அதுக்கப்புறம் பீடி, சிகரெட்டு, ஸோ இந்த மாதிரி எந்த பொருளுமே இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு வண்டி நிற்கும், இது இருக்குல்ல. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏறி அதுக்கப்புறம் நம்ம போனோம். சரி ஓகேங்க, நம்ம போயிட்டு ஃபால்ஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து குரங்கு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த இடத்துல. ஸோ வரீங்க அப்படின்னா பார்த்துவாங்க. இந்த வண்டியில தாங்க போறது. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்துட்டு அவங்க இந்த வண்டியில் தாங்க வந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இறக்கி விட்டுருக்காங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இங்கே வரும் நண்பர்கள், உங்க சேனல் பேர் வினோத் விலாக்ஸா? இதெல்லாம் வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து யூஸ் பண்ணுறதுல இருந்து வந்து மரப்பாலம். நமக்கு வந்து எவ்வளோதான் வெயில் இருந்தாலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஜில்லுன்னு இருக்கு. அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா ஜாலி பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி பீக் டைமில் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கசன்னு இருக்கும். ஃபால்ஸ்லாம் போனீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தனியாக போனோம் அப்படின்னா ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட எங்கே போனாலும் ஜாலியாக தான் இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நிறையா தனியாக தான் சுற்றிட்டு இருப்பேன் முன்னாடிலாம். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போயிருக்கேன். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா தனியாக போனால் தான் அதிகம். ஃப்ரெண்ட்ஸோட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியான ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் ஃபைனல் இயர். காலேஜ் பார்த்தீங்கன்னா முடிய போகுது, இன்னும் ஒரு 2 மாதத்தில் முடிய போகுது. ஸோ ஐவி கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா வித்தை காட்டிகிட்டு இருக்கானுங்க. பிளேஸ்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க கூட்டு போகிறாங்களோ இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணாமல் ஸோ நம்ம ஒரு ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி கிளம்பி வந்துட்டோம். இது தெரில, ஒரு 12 பேர் வந்திருக்கோம். 12 பேருக்கு தான் லாஸ்ட்டாக என்னன்னு தெரில. கண்டிப்பாக லாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிப் வருவோம். ஸோ அங்கே இருக்கு பாருங்க, நம்ம இப்படி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரியோட 7வது மலை, வெள்ளையங்கிரி ஆண்டவர் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அதுதான். இன்னும் 500 மீட்டர் இருக்காங்க. சரி போயிட்டு ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகேங்க, போயிட்டு ஜாலியாக குளிப்போம். கைஸ், இதோ ஒருத்தன் போனா குளிக்க நடிக்கிட்டு வரான்டா. இங்க ஒருத்தன் நடிக்கினே வரான். என்னன்னு பாருங்க.
ஈஷா வந்துட்டோங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 5:05. ஈஷாவுக்கு போயிட்டு அந்த லைட் ஷோ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி ஏற ஆரம்பிப்போம். கோவை குற்றாலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபா சொன்னாங்க ஆட்டோக்கு. ஸோ நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா 50 ரூபாய்க்கு பேசி வரலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 12 பேர் வந்தோம், 600 ஆச்சு. ஸோ பஸ் வந்து நீங்கள் 2 பஸ் மாறி வர மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடலாம். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் மாதிரி இருக்குங்கள, அதனால தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் வீடியோக்கான அந்த கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கல. வெள்ளையங்கிரி ஏறும் போது தான் தெரியும் இந்த வீடியோக்கான அந்த ரியல் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க நண்பர்களே, எல்லோரும் முன்னா போவோம். வெள்ளையங்கிரிக்கு வந்துட்டோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் மணி 8:09. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி மலை ஏறுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து பாருங்க. சரி ஓகே, உங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம பண்ணு. நெக்ஸ்ட் வீடியோல தான் இருக்கு பண்ணு சொல்லியிருக்காங்க. யானை நேற்றே வந்து யானை வந்து இங்க வந்து அட்டகாசம் பண்ணிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்க நைட் 22 நாங்கள் 23 இங்கே இருக்கணும். நைட்டு தங்கிட்டு காலையில் தான் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். ஒரு 3 மணி போல் பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம பாருங்க, ஃபன் இருக்கு. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இல்லை, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஷோ ஆகும். அது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சேலஞ்ச் வீடியோஸ் நிறைய பண்ணிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கையில கட்டின ஒருத்தன் போயிட்டு இருக்கான் பாருங்க. செத்துட்டு கிடக்குறான் அவன் வந்து.